எல்லாருக்கும் வணக்கம். நண்பா பேஸ் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் நல்லாவே தெரியும். கண்டிப்பாக திருச்சி விசிட் பற்றி தான் பேச போகிறேன். பட் திருச்சி ஸ்பீச் பற்றி பேச போகிறேன்னான்னு கேட்டிங்கன்னா இல்லை. திருச்சி விசிட்டில் தளபதி அவர்கள் ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த திராவிட கட்சிகளுக்கு எடுத்திருக்காரு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறமும் சரி, மக்கள் மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்கார் அப்படின்ற ஒரு சில விஷயத்தை இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மற்ற கட்சிகள் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி தலைவர் எப்படி இருக்கார் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தேவை அப்படின்றது புரிதலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கொத்தடி மிஸ்ல எவனா ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அறிவோட அவனுக்கும் இந்த புரிதல் கிடைக்கும். அவனும் கண்டிப்பாக மனசு மாறி நமக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர் தான் வேணும்னு இவர் பின்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டாகும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா புதுசாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு போய் வீடியோ சேரும். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசியல் கட்சிகள் பொறுத்த வரைக்கும் அது தமிழகமாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவாக இருக்கட்டும், அவங்களுடைய பிரதான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கொள்கை, கோட்பாடு, கூட்டணி இந்த கன்றாவிலாம் கிடையாதுங்க. அவங்களுடைய பிரதான விஷயம் மக்களை திரட்டி கூட்டம் காண்பிப்பது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் நமக்கு வருதோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த மக்கள் ஓட்டு போடுவாங்க, மற்ற கட்சி மக்கள் கூட நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை காலங்காலமாக இருக்குது. அதுவும் கண்டிப்பாக நடந்தும் இருக்குது அப்படின்றது தான் உண்மை, அதில் மாற்று கருத்து கிடையாது. இதனால தான் இந்த திராவிட கட்சிகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய கட்சிக்கு கூட்டம் வரணுன்றதுக்காக பிரியாணி கொடுக்கறது, காசு கொடுக்கறது, குவார்ட்ரு கொடுக்கறது, கூட்டத்தை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வண்டி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறது, இவ்வளோத்தையும் செஞ்சு நாங்கள் தான் வலிமையான கட்சி பாருங்கள், எங்களுக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணி மக்களை கூட்டு வருவாங்க. ஆனால் இங்கே ஒரு மனுஷனுக்கு அப்பவும் சரி இப்போவும் சரி எந்த ஒரு செலவுமே பண்ணாமல் ஒத்த ரூபா பைசா கொடுக்காம அவர் வர்றான்னு தெரிஞ்சால், அதுவும் 4 மணிக்கு தான் இறங்க போகிறான்னு தெரிஞ்சால், காலையில் 6 மணி 7 மணிக்கெலாம் போய் ரெடியாகி உட்காந்துடுற இந்த கூட்டத்தில் இந்த அன்பை பெறக்கூடிய ஒரே தலைவர், பெற்றிருக்க ஒரே தலைவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மட்டும்தான். வேறு எந்த தலைவருக்குமே கிடையாது, இந்தியா உட்பட. இந்தியாவில் நீங்கள் எந்த தலைவரை வேணால் எடுத்தீங்க கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அன்பை சம்பாரிச்சு வச்சுருக்காரு. அதனால தான் அந்த மேடையில் விஜய் அவர்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார்ல, அவர் சொல்லியிருப்பார் பாருங்க, அப்படிப்பட்ட அன்பை எப்படிப்பா நீங்கள் வாங்கி எப்படிப்பா நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க, அவ்வளோ வசீகரம் எப்படிப்பா உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற கேள்வி புரியாத புதிர் எல்லாருக்குமே. ஸோ இட்ஸ் அ காட் கிஃப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா யாருக்குமே புரியல, எப்படியா 2 வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய இடத்துல உட்காந்து இன்றைக்கி சிஎம்மாக இருக்காரு அப்படின்னும் போது சரித்திரம், உலக சரித்திரம் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துலையாவது தலகணம் ஏறி இருக்கான்னு பாருங்க தலைவருக்கு. அதுதான் தலைமை பண்பு. எங்கேயுமே தலைகணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏறவே இல்லை. இதற்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து கட்சியிலேருந்து மக்களை சந்திக்கணும்னு வரும்போதெல்லாம் அவருக்கு ஏகப்பட்ட முட்டுக்கட்டை போட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லா கட்சிகளுமே என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இவ்வளோ பேர் தான் கூடணும், இப்படி தான் கூடணும், அப்படி தான் கூடணும்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லி இஷ்டத்துக்கு போட்டு ஃபுல்லாக முடக்கினாங்க. அப்போ கூட தன்னுடைய நிலையை கொஞ்சம் கூட இறக்கிக்காமல், கேவலமாக மற்ற கட்சிகளை விமர்சிக்காமல், முடிஞ்ச அளவுக்கு பக்குவமாக, முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய கஷ்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரே ஒழிய அந்த கட்சிகளை வசைபாடுறது, கேவலப்படுத்துறது, இல்லை அந்த கட்சிகளுடைய உறுப்பினர்களை குறை சொல்கிறது, அந்த மாதிரின்ற ஒரு மட்டமான அரசியலை தலைவர் கையில் எடுக்கவே இல்லை. அதே விஷயத்தை இப்பயும் பண்ணுறாரு. அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதே ஸ்டாண்டில் இப்போ நிற்கிறார். என்னுடைய கூட்டத்திற்கு கர்ப்பிணிகள், குழந்தைகள், வயதானவர்கள், உடம்பு சரியில்லாதவங்க யாரும் வராதிங்க அப்படின்ற ஸ்டாண்டை அன்னைக்கு சொன்னார் அவர். ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் கூடிச்சு, அந்தளவுக்கு மக்கள் அவர் பின்னாடி வந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இவங்க ஒழுங்கான பாதுகாப்பை கொடுத்துருந்தா பல இடங்களில் பல விபத்துகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். முக்கியமாக கரூர் சம்பவத்தை நம்ம எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அது கூடிய சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட்டில் அதற்கான தீர்ப்புகள் வரும்போது எத்தனை பேர் உள்ளே போக போகிறாங்கன்றது அப்போ தெரியும். ஆனால் இன்றைக்கி அவர் முதல்வர், அவர் நினச்சிருந்தா எவ்வளோ பேரை வேணால் கூட்ட முடியும். என்னது, இதை விட பெரிய ஓப்பன் கிரவுண்டில் தன்னுடைய முதல் மீட்டிங்கை போட்டிருக்க முடியுமா முடியாதா? நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இன்றைக்கி அவர் யார் தடுக்க முடியும்? யாராவது ஒருத்தர் தடுக்க முடியுமா? அவர் போடுறது தான் சட்டம். அவர் கேட்குற இடத்துல மீட்டிங் போட முடியும். மதுரையில் போட்டாங்கல்ல அவ்வளோ பெரிய ஏக்கரில், அதை விட பிரம்மாண்டமாக பண்ண முடியும். யாருமே தடுக்க முடியாது. அவ்வளோ பவர் கையில் வச்சுருக்காரு. ஆனால் என்ன பண்ணார், திருச்சி மக்களுக்கு நன்றி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு திருச்சி மக்களுக்கான மீட்டிங்கை மட்டும்தான் போட்டார்.
அந்த காலேஜுக்குள்ளே இருக்க அந்த சென்ட் ஜோசப் காலேஜுக்குள்ளே இருக்க அந்த கிரவுண்டில் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த கிரவுண்டில் QR கோடோடு தான் வரணும், இவ்வளோ பேர் தான் வரணும், இதுக்கு மேலே நீங்கள் வர வேண்டாம், அதுலேயும் நீ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதல்வர் பதவியை துஷ்பிரயோகம் பண்ணாத ஒரு முதல்வர்னா என் சரித்திரத்தில் என் லைஃப்லேயே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் நமக்கு கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும், கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா மற்ற கட்சிகளுக்கெல்லாம் மக்கள் மேலே அக்கறை இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. அவங்க மக்களை வெறும் ஓட்டு போடும் ஒரு மிஷினாக தான் பார்க்குறாங்க. ஓட்டு போட்டி அவன் வேலை முடிஞ்சு போச்சு, காசு வாங்கினே அவன் வேலை முடிஞ்சிருச்சு, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது மட்டும்தான் அவன் வேலை. அதை தவிர்த்து அது இதுலாம் எங்கிட்டலாம் நீங்கள் கேட்கவே கூடாது. நான் கூப்பிட்ற இடத்துக்கு வானா வரணும், போனால் போகணும், காசு 200 கொடுப்பேன், அதை வாங்கிட்டு ஓடி போயிரு, அவ்வளோதான் அவன் பொழப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மட்டமான நிலையில் மக்களை வச்சுருந்த இந்த திராவிட கட்சிகள் முன்னாடி மக்கள் தான் மன்னர், நான் உங்களுக்கு சேவை செய்ய வந்த சேவகன் அப்படின்றத தன்னுடைய ஒவ்வொரு ஆட்டிடியூட்லேயும் காட்டக்கூடிய ஒரு முதல்வர்னால் அது இன்றைக்கி தலைவர் விஜய் அவர்கள் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை நம்ம தமிழ்நாட்டில் தவிர்த்து வேறு இந்தியாவில் யார் எங்கேயாவது சேர முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைப்பா, சத்தியமாக இல்லை. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே தன்னுடைய பதவியை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாத ஒரு முதல்வராக இருக்கார் விஜய் அவர்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திருச்சியில் அவர் வந்தது நன்றி சொல்ல தான் வந்திருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த தொகுதியில் தலைவர் அவர்கள் நின்று ஜெயிச்சிட்டார், ஆனாலும் வேறு வழி இல்லை, ரிசைன் பண்ணிட்டார் ஆஸ் பர் த எலெக்ஷன் கமிஷன். அப்போ இன்றைக்கி அவர் வெறும் பெரம்பூரோட எம்எல்ஏ மட்டும்தான். ஆனாலும் தனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச இந்த மக்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஒரு தலைவர் வர்ற அந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா, வேறு எந்த தலைவருமே செஞ்சது இல்லைங்க, வேறு எந்த தலைவருமே செஞ்சதில்லை. இதுக்கு முன்னாடிலாம் ஐ திங்க் ஜெயலலிதா அவர்கள்லாம் 2 இடத்துல நின்று போட்டி போட்டிருக்காங்க, ஜெயிச்சதுக்கப்புறமா ஒரு இடத்த ரிசைன் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த மக்களை போய் பார்த்து நன்றி சொல்லி இந்த இடத்துல ஒரு இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்ற அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட ஒரு திருப்பி வாக்கு சேகரிக்க வேணால் போவாங்களே ஒழிய நன்றி சொல்கிறதுக்கு போக மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி விஜயவர்கள் இப்போ நன்றி சொல்ல போயிருக்காரு அப்படின்னா நாளைக்கு இடைத்தேர்தல் வருதுன்னா கண்டிப்பாக அங்கே போவார், பேசுறதுக்கு போவார், அது வேறு, அது பிரச்சாரமாக போகும். ஆனால் இன்றைக்கி இந்த மக்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு வந்திருக்காரு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தலைவர் நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, மக்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக இந்திய அரசியலில் பூத்திட்டு இருக்கார். இன்றைக்கி யங்கர் ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் எல்லாருமே இன்றைக்கி விஜய் அவர்களுடைய அரசியலை உற்று நோக்குறாங்க, பயங்கர கீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஏது பண்ணிகிட்ருக்காரு, ஏன்னா இவருடைய பாலிடிக்ஸ் மட்டும் இவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, எல்லாத்துலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணுறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி பயங்கரமாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இம்பேக்ட் பார்த்திங்கன்னா இனி அடுத்தடுத்த ஸ்டேட்டில் வரக்கூடிய எல்லா தலைவர்களுக்குமே இது தலைவலியை ஏற்படுத்தும், உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் அங்கே வேணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்ப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி அவருக்கு அகென்ஸ்டாக 1008 பேர் பேசலாம், 1008 விஷயங்கள் பண்ணலாம். அவர் என்ன தான் செஞ்சாலும் அதை மீடியா வாய்களில் உட்காந்துக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு ஜேர்னலிஸ்ட்ன்ற பேரில் அப்புறம் விமர்சகன்ற பேரில் உட்காந்துட்டு விமர்சிக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரியும். ஏன்னா செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் இருக்க மக்கள், அந்தந்த இடத்துல இருக்க மக்கள் அதை கண்கூட பார்க்குறாங்க, அவங்களுக்கு உண்மை தெரியும். இவங்க சொல்லக்கூடிய அந்த நியூஸில் விஷயங்களையோ மற்ற விஷயங்களோ நம்ப போகிறது கிடையாது. ஆனால் தலைவர் அவர்கள் அந்த ஒரு ஸ்டாண்டில் கரெக்டாக நின்று இப்போ வரைக்கும் மக்களுக்கான ஒரு தலைவராக தன்னை நிரூபிச்சுக்கிட்டே வர்றார். ஒரு இடத்துல கூட நான் இன்றைக்கி முதலமைச்சர் ஆயிட்டேன்பா, அதனால் நான் என்ன வேணால் பண்ணுவேன்பா, நான் சொல்கிறதாப்பா சட்டம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காரான்னு கேட்டால் கிடையாது. அவர் விஷயத்தில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அதை கேட்டுக்கிறாரு. அதே மாதிரி சில விஷயங்கள் எடுத்து சொல்லப்படுற விஷயங்களை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதற்கான வேலைகளை துரிதப்படுத்துகிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை வித்தின் 1 month கூட ஆகலை, சில வாரங்களே ஆன ஒரு முதல்வர் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் செஞ்சிகிட்டு இருக்காரு. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம எங்கே போய் இனி தேட முடியும்? நீங்களே சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 5 வருஷம் 50 வருஷமாக இந்த நாடை நாசம் பண்ணி வச்சுட்டு இந்த நாட்டில் என்னென்ன அட்டூழியம் பண்ண முடியுமோ, என்னென்ன அழிச்சாட்டி முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணி வச்சுட்டு ஆட்சிக்கு வந்த 6 நாளில் அழுது ஒப்பாரி வைக்கிறாங்க. எதிர்கட்சியில் உட்காந்துருக்கீங்க, 6 மாதம் வாய மூடிட்டு இருந்தேன்னு சொல்லி. ஆனால் இப்படிப்பட்ட இந்த திராவிட கும்பலை தான் நம்ம இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான ஒரு தலைவர் நம்ம கரெக்டாக இப்போ தேர்ந்தெடுத்துட்டோம். இந்த தலைவரை ஒரு 5 வருஷம் நம்ம அப்படியே செயல்பட விட்டோன்னு வச்சுக்கிங்களேன், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். ஸோ அந்த மாற்றத்தை நம்ம அடையணும் அப்படின்னா
அதற்கு ஒரு ஸ்திரமான ஒரு ஆட்சி வேணும். இப்போ நமக்கு ஸ்திரமான ஆட்சி ஆல்மோஸ்ட் அமைஞ்சிருச்சு, அதில் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மக்களாகிய நாம் மற்ற கட்சிகள் சொல்கிறதோ இல்லை மற்றவங்க பேசுகிறதையோ கண்டு அதை பற்றி பேசி நம்ம கெட்ட விஷயங்களை அதிகமாக பகிர்றதை விட நல்ல விஷயங்களை நிறையா எடுத்து பகிரும்போது கெட்டது ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போகும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஸோ நாளைக்கு தளபதியோட ஸ்பீச்சை பற்றி இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, தளபதி எப்படிலாம் நோவடிச்சிருக்காங்கன்றதை நமக்கு டீட்டெயிலாக அவங்கள்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோடைய என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவர் பேசுகிறது அப்படியே ஜாலியாக நம்ம மொழியில் நம்ம பாஷையில் பேசுகிறதான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நிறையா ஃபன் மூமெண்ட்லாம் இருந்துச்சு அவர் பேசும்போது, அதெல்லாம் டீகோட் பண்ணாமலாம் இருக்க முடியாது, கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பட் எனக்கு இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். டோன்ட் மிஸ். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், வாய்ப்பு இல்லை ராஜா, அப்புறம் வாழ்க்கை நல்லா மாறுன்ற வாய்ப்பே இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணுமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.